welcome back to my channel. So guys, இன்னைக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. நானே சூப்பர் பம்ப்ட் அப்பா இருக்கேன். ஏனா கிட்டத்தட்ட ஒரு வருஷமா 1 இயர் கிட்ட அப்ராக்ஸிமேட்டா பிளான் பண்ணி at last இந்த பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறோம். So நான் பேச போறது வந்து சவுத் இந்தியா ஒடிசி பத்தி தான். ஸோ சவுத் இந்தியா ஒடிசி பற்றி ஜென்ரலாக தெரியணும்னா இனிஷியலாக நான் வந்துட்டு ஏப்ரலில் ஒரு வீடியோ போட்ட போது I was talking about whole South India முடிக்கிற மாதிரி ஒரு 22 டேஸில், அதாவது 3 டிஃப்ரெண்ட் ஸ்டேட், தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகான்னு. பட் லேட்டஸ்ட் ஸ்டேஜில் இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் கோவிடோடும் பார்த்துட்டு அண்ட் இப்போ இருக்கிற கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸை பார்த்ததுக்கப்புறம் ஐ டிசைடட் சரி ஓகே லெட் அஸ் நாட் டூ எல்லாமே டுகெதர். ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல மழை பெய்யுது, பட் கேரளாவில் அவளுக்கு மழையே கிடையாது, அண்ட் கர்நாடகாலையும் அதே விஷயம். ஸோ அந்த காரணத்தினால நாங்கள் என்ன டிசைட் பண்ணோம், ஓகே வை டோன்ட் வி ட்ரை வித் கர்நாடகா ஃபஸ்ட்டு கர்நாடகா எடுத்துடலாம், கர்நாடகா ஃபுல் செக்மெண்ட்டை முடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். தட் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஒடிசி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்த பார்ட் ஆஃப் ஒடிசி மேபி நெக்ஸ்ட் இயர் மிடில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஸோ பேசிக்காக நாங்கள் டிசைட் பண்ண ஸ்டேட் வந்து கர்நாடகா. we are going to explore கர்நாடகா ஹோல் பெல்ட் எல்லாமே செம பியூட்டிஃபுல்லான அன்எக்ஸ்ப்ளோர்ட் பிளேசஸ்க்கெல்லாம் போகிறோம். இந்த இன்ட்ரோடக்டிவ் வீடியோ எதுக்கு நான் போடுறேன்னா, பேசிக்காக இந்த ஒடிசின்னு வரும்போது என்னென்ன பண்ண போகிறோன்னு சொல்லி ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் நான் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் அதை பற்றி டிஃப்ரெண்ட் வீடியோஸ் தனியாக வரும். ஸோ பேசிக்காக இந்த சவுத் இந்தியா ஒடிசி கர்நாடகா பெல்ட் இது வந்துட்டு நாங்கள் 4 மேஜர் வீடியோஸ் போட போகிறோம். ஒன்று வந்து இந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோ இப்போ நான் போடுறது, இப்போ நீங்கள் பார்த்துருக்குது. அண்ட் இன்னொன்று வந்துட்டு அடுத்தது வந்துட்டு எங்களோட ஸ்பான்சர்ஸ், அதாவது யார் யார் ஸ்பான்சர் பண்ணாங்க, எங்களை என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அவங்க ஸ்பான்சர் பண்ணாங்க. தேர்ட் வந்துட்டு லக்கேஜ் அண்ட் எப்படி ஒரு ஆக்சரிஸ், என்னென்ன கைண்ட் ஆஃப் ஆக்சரிஸ் பைக்குக்கும் லக்கேஜ் சிஸ்டம் பற்றி போட போகிறோம். இது இந்த 4th எபிசோடில் பார்த்தீங்கன்னா பைக் எப்படி ஆல்டர் பண்ணோம், தட் இஸ் மாடிஃபிகேஷன் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நாங்கள் சின்ன வெல்டிங் கடையில் போய் எங்களோட சேடில் ஸ்டேலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வெல்ட் பண்ணி மோல்டு பண்ணி எடுத்து நாங்கள் மவுண்ட் பண்ணியிருக்கோம். அதை பற்றி என்னென்ன டிஃப்ரென்சேஷன் எப்படி பண்ணோம், கஸ்டமைசேஷன் என்னென்ன லக்கேஜ்னு சொல்லி எப்படி ஃபிட் பண்ணுறது, ஒரு பைக் ரேப்டர் இப்போ ஃபுல்லாக ஃபிட் பண்ணதுக்கு எப்படி இருக்கும், அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக 4th எபிசோடில் வரும். அண்ட் பேசிக்காக 5th எபிசோடு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு செரிமனி மாதிரி, ஒரு பூஜை மாதிரி எல்லா பைக்கும் பண்ணுற மாதிரி, அது ஒரு 5th எபிசோட். ஸோ பேசிக்காக நாங்கள் ரைடு தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு 5 வீடியோ வரும். அதில் இது ஒரு வீடியோ ஃபஸ்ட் வீடியோ ரிலீஸ் பண்ணுறேன்னா, இந்த வீடியோஸ்னால என்ன ஹெல்ப் ஆகும் நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒரு ட்ராவல், ஃபார் எக்ஸாம்பிள் ஓவர் நைட்டில் கிளம்பி கொடைக்கானல் போகலாம், கிளம்பி கேரளா போகலாம், மூணார் போகலாம், இந்த மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணும்போது ஒரு பிளானிங் இருக்காது. அதாவது வந்துட்டு இப்போ உங்கள் ரைடை வந்து யாராவது ஸ்பான்சர் பண்ணாங்கன்னா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமா இல்லையா, அதனால தான். ஸோ அதனால் ஸ்பான்சர்ஷிப் எப்படி வாங்குறது, ரைடு எப்படி பிளான் பண்ணுறது. ஸோ இந்த ரைடுன்னு சொல்கிறது தெர் ஆர் லாட் ஆஃப் கேட்டகரிஸ். இப்போ நம்ம போகிற லொக்கேஷன் எப்படி இருக்குது, கிளைமேட் எப்படி இருக்குது, அங்கே ஏதாவது பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் எதாவது ஓடிட்டுருக்கா, அப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது கெலாமிட்டி இஷ்யூஸ் ஓடிட்டுருக்கா, இல்லாட்டா அந்த கோவிடோட சுச்சுவேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கா, உங்களோட சேஃப்டி மெஷர்ஸு, பைக் ஆக்சரிஸ், பைக் ப்ராப்பராக இருக்கா, பைக் சர்வீஸ் ப்ராப்பராக நடந்துச்சா, உங்களோட ரைடிங் கியர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கா, உங்களோட ஃபர்ஸ்ட் திங் மென்டல் ஹெல்த்து நல்லா இருக்கா, இது எல்லாமே செக் பண்ணணும். ஸோ அதெல்லாம் கவர் பண்ணுறது தான் இந்த ப்ரீ வீடியோஸ் சொல்கிறோம். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். பேசிக்காக இப்போ நாங்கள் வந்துட்டு கோவிட் டைமில் நீங்கள் நினைக்கலாம், ஏன் நீங்கள் அதை ஒடிசி பண்ணுறீங்க கோவிட் டைம், அது எஸ்பெஷலி இப்போ தான் கொஞ்சம் செட்டில் டவுன் ஆக தொடங்குதே, இப்போ எதுக்கு பண்ணுறீங்க கேட்கலாம். எல்லாருமே ரைடு பண்ணலாம், ஆனால் எப்போது வென் யூர் கான்ஃபிடென்ட் தட் நீங்கள் பத்திரமா சேஃபாக போயிட்டு வருவீங்க, ப்ரிகாஷன்ஸ் எடுத்து கவர் பண்ணி ப்ராப்பராக போயிட்டு வருவீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக போயிட்டு வரலாம். தேர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன், ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்துட்டு எங்களோட கிளப் ப்ராஸ்பெக்டிவில் வந்து நாங்கள் போகிற 6 ரைடர்ஸுமே எங்களோட டோம்ஸ்கட் மெம்பர்ஸ் தான். ஸோ எப்படி நாங்கள் பிளான் பண்ணோன்னா, டெம்பரேச்சர் பேசிஸ், தட் இஸ் ஸ்டார்டிங் எஸ்டர்டே, நேற்றுக்கு தொடங்கி எவ்ரி சிங்கிள் டே அவங்க டெம்பரேச்சர் எடுத்து வித் டைம் ஸ்டாம்ப் ஃபோட்டோ எடுத்து நம்மளுக்கு டெம்பரேச்சர் அனுப்பிச்சி விடுவாங்க. ஸோ தட் இது என்ன பண்ணுறோன்னா மானிட்டர் பண்ண போகிறோம், வெதர் த பர்சன் ஹேட் டெம்பரேச்சர் அந்த டைமில் அந்த டேயில் இருந்துச்சான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்மேட்டாக ஃபில்அப் பண்ணி அவங்க அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஸோ டெய்லி பேஸில் அக்னாலேஜ்மெண்ட் நடக்கும், அவங்க ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விடுவாங்க ப்ரூஃபுக்கு. ஸோ அது ஒரு கால்குலேஷனில் வச்சு வேரியேஷன் பார்ப்போம். ஒருத்தருக்கு வந்து 97லேருந்து 98 இருந்துச்சுன்னா ஃபார் அன்டில் த ரைட் ஸ்டார்ட் வரைக்கும் அப்படி இருந்துச்சுன்னா இட் இஸ் டிஃப்ரெண்ட். அதே மாதிரி நடுவில் ஏதாவது சேஞ்சஸ் வந்துச்சு சார்னா 101 இருந்துச்சுன்னா மேபி வில் டெல் ஹிம் டு டேக் கோவிட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய ப்ரிகாஷனரி மெத்தட்ஸ் எடுத்து தான் பண்ணுறோம். ஏன்னா எங்கள் கூட ரைடு வரல ஒருத்தர் வர அவரே ஒரு டாக்டர் தான், ஓகேவா. ஸோ ஹீ இஸ் ஹெல்பிங் அஸ் இன் தட். அண்ட் ரைட்லேயும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் சானிடைசேஷன் நடக்கும், க்ளவுஸ் வச்சுருக்கோம், எக்ஸ்ட்ரா க்ளவுஸ், தட் இஸ் சானிடைசிங் க்ளவுஸ் வச்சுருக்கோம், ஏதாவது கை சானிடைஸ் பண்ணிட்டு போட்டுக்கிறதுக்கு அந்த மாதிரி க்ளவுஸ் வச்சுருக்கோம், ஹெட் கேப் வச்சுருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட் ஒரு மாதிரி இருக்கும். மாஸ்க் நிறைய வாங்கி வச்சுருக்கோம் ஸ்டாக்கில் எங்கள் ரைடுக்கு.
ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ரிகாஷன் எடுத்து போகிறோம். டோன்ட் வரி, வி ஆர் ஆல் சேஃப். பட் நாங்கள் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா இட் வில் பி கிரேட், பிகாஸ் சேஃப்டி இஸ் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஏன்னா நீங்கள் பத்திரமா இருக்கணும், ஏன்னா உங்கள் ஃபேமிலியை நீங்கள் பார்த்துக்கணும் பத்திரமா. அதனால சேஃப்டி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் அதை கவனிங்க. நீங்கள் ஜஸ்ட் ரேண்டமாக பைக் எடுத்துகிட்டு வா போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு அப்புறம் பை காட்ஸ் கிரேஸ் நத்திங் ஷுட் ஹேப்பன். பட் ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா then who's going to suffer? It's you and your family. அதனால please ensure safety is first. ஓகே, இப்போ நாங்கள் போகிற ரூட்டில் வந்துட்டு லைவ் வீடியோஸ் ரெகுலராக போடுவோம் இன்ஸ்டா ஹேண்டில். ஸோ இன்ஸ்டா ஹேண்டிலையும் ஃபாலோ பண்ணுங்கள், DomesCut. நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நாங்கள் ரெகுலராக போகிற சிட்டிஸ் என்ட்ரு ஆகும் போதெல்லாம் நாங்கள் போடுவோம். ஸோ யாராவது சப்ஸ்கிரைபர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் யாராவது மீட் பண்ணணுச்சா நீங்கள் எங்களுக்கு ரீச் அவுட் பண்ணலாம். நாங்கள் ஒரு ஸ்பாட் வச்சுப்போம், எல்லா லொக்கேஷன்லேயும் ஒரு ஸ்பாட் வச்சுருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டே பண்ணாமல் நார்மல் லொக்கேஷனில் கிராஸ் ஓவர் பண்ணுறோன்னா அந்த இடத்துல ஒரு 1 hour பிரேக் போடுற மாதிரி இருக்கும். பெங்களூர் வந்தால் 1 hour பிரேக் எடுப்போம். ஸோ யாராவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து மீட் பண்ணுறவங்க வந்து மீட் பண்ணிக்கலாம். ஸோ காமன் பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ப்ளீஸ் டூ பிங்கர்ஸ் இன் இன்ஸ்டா ஹேண்டில். ஓகே, ஸோ தட்ஸ் இட் கைஸ். சூப்பர் எக்ஸைட்டட், சூப்பர் பம்ப்ட். நான் நினைக்கிறேன் நீங்களும் எக்ஸைட்டடாக இருப்பீங்க. கண்டிப்பாக ஃபுல் சீரிஸ் பாருங்கள், ஒரு வீடியோ சொன்ன மாதிரி ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி சப்போர்ட் அண்ட் லவ் யூ ஹவ் given till date. I'm very privileged that எனக்கு ரொம்ப நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருக்கீங்க. ஏன்னா you have been supporting me. எந்த issues ups and downs வந்தாலும் you have been supporting me. And I'd like to also thank my family first thing. என்னோட ஃபேமிலி, என்னோட ஒய்ஃப், என்னோட பேபி, my father, mother, my in-laws எல்லாத்தையுமே ரொம்ப தேங்க்யூ பண்ணுறேன். ஏன்னா பிகாஸ் இவங்க எல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு. ஆக்சுவலி இந்த கோவிட் டைமில் நான் போகக்கூடாதுன்னு நினச்சேன். பிகாஸ் ஃபேமிலி எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மெம்பர் இப்போ ஆட் ஆகிருக்கிறதுனால I thought I should not travel. பட் என் வைஃப் சொன்னாங்க, இல்லை நீ ஒரு பேஷன் வச்சுருக்க, அந்த பேஷனை ஃபுல்ஃபில் பண்ணி ஆகணும், நீ அப்படி நிறுத்தாதுன்னு சொல்லிட்டு ஷீ இஸ் என்கரேஜிங் மீ, which I feel I'm very very lucky too. So thank you so much to all my family members as well as all my friends, subscribers who have confidence, என் மேலே கான்ஃபிடென்ஸோடு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நீ பண்ண முடியும், பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. So that's it guys. Thank you so much once again. All have a great day. Stay safe. Keep following us. Hopefully we can meet up in the flag off time, you know, on 18th. முடிஞ்ச அளவுக்கு வர ட்ரை பண்ணுங்க. I'll be very happy. எங்கள் குரூப் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க நிறைய பேர் வந்தாங்கன்னா. ரொம்ப நேரம் வந்து கூட்ட மாட்டோம். ஜஸ்ட் ஒரு 30-40 minutes தான் இருப்போம் அந்த ஸ்பாட்டில். இருந்துட்டு ஒரு டீ குடிச்சிட்டு we'll pack off. அதுதான். So thank you so much guys, and see you soon in the next video which is regarding the sponsors. Stay tuned and sayonara. Bye.